பெங்களூருவில் ஆர்சிபி வெற்றி பேரணியின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் தற்பொழுது 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆர்சிபி மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரான TNA நிர்வாகி என 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பெங்களூருவில் ஆர்சிபி வெற்றி பேரணியின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் தற்பொழுது 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்கலாம். சதீஷ் முருகன் வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. பெங்களூருவில் நடைபெற்ற இந்த கோர சம்பவத்தின் பல்வேறு பகுதிகளாக விசாரணை நடைபெற்று வரும் நிலையில இந்த வழக்குல 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. பெங்களூரு ஆர்சிபி அணியின் வெற்றி பேரணி கொண்டாட்டத்தின் போது 11 பேர் பலியாகினர். இதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வரும் அம்மாநில அரசு. இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் மற்றும் கர்நாடகா கிரிக்கெட் வாரியம் அதே போன்று ஆர்சிபி நிர்வாகம் ஆகிய 3 பேர் மீது வழக்கு தொடுக்க இருப்பதாக தகவல் வெளியாகின்றன. இந்த சூழல்ல அந்த ஈவென்ட் ஆர்கனைசர் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் DNA என்டர்டெயின்மெண்ட் என்ற நிறுவனத்தை சேர்ந்த ஒரு நபரையும் அதே போன்று ஆர்சிபி நிர்வாகியையும் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக DNA நிர்வாகத்தின் சுனில் மேத்யூ என்கிற நபரையும் அதே போல ஆர்சிபி நிர்வாகத்தை சேர்ந்த நிக்கில் ஆகியோரை பெங்களூர் போலீசார் கைது செய்துள்ளனர். பெங்களூர் போலீசார் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்த நிலையில நேற்றைய தினம் பதிவு செய்திருந்தார்கள். இந்த 2 நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பதிவு செய்யப்பட்ட FIR-இல் முதல் குற்றம் புரிந்த நபராக ஆர்சிபி நிர்வாகம் சேர்க்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இதனை அடுத்து கர்நாடகா கிரிக்கெட் வாரியமும் இந்த வழக்கில் சேர்க்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படும் சூழல்ல அவர்கள் அந்த கிரிக்கெட் வாரிய நிர்வாகியும் கைது செய்யப்படலாம் என்கிற தகவலும் வெளியாகிறது. இந்த சூழல்ல தான் 11 பேர் மரணமடைந்த வழக்குல ஆர்சிபி நிர்வாகி மற்றும் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் நிர்வாகத்தை சேர்ந்த 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.